ஏஷியன் லிஃப்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க இந்த ஃபீல்டில் 22 வருஷம் முன் அனுபவம் உள்ளவங்க. மெஷின் ரூம்லெஸ் எலிவேட்டர்ஸை யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு தர்றாங்க. கூடவே 5 இயர்ஸ் வாரண்டியும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் தர்றாங்க. உங்கள் பழைய மேனுவல் டோர் லிஃப்ட்டை ஆட்டோமேட்டிக் டோர் லிஃப்ட்டாக மாற்ற நினைக்கிறவங்களும் குவாலிட்டியான மற்றும் சேஃப்டியான லிஃப்ட்டை வாங்க நினைக்கிறவங்களும் திரையில தெரிய எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் பி ரவிச்சந்திரன் வழங்கும் எஸ் எழில் இயக்கத்தில் விமல் நடிக்கும் தேசிங்கு ராஜா 2 ஜூலை 11 முதல் உலகமெங்கும். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். விஜய கணபதி பிக்சர்ஸ் பாண்டியன் பரசுராமன் தயாரிப்பில் சத்யசிவா இயக்கத்தில் சசிகுமாரின் ஃப்ரீடம் ஜூலை 10 முதல். கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். பிடிஜி யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் வழங்கும் வைபவ், மொட்ட ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, ஆனந்தராஜ் நடிக்கும் காமெடி படமான சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது திரையரங்குகளில். சரத்குமார் மற்றும் சித்தார்த் நடிப்பில் சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வா வழங்கும் ஆர்டினரி ஃபேமிலியின் எக்ஸ்ட்ராடினரி கதையான 3 BHK ஜூலை 4 முதல் உலகமெங்கும். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குபேரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஆயில் ரிசர்ச் சென்டரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ரிசர்ச் சக்ஸஸ் ஆகி அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற சயின்டிஸ்ட்டு முதல்ல ஒரு பெரும் முதலாளிக்கு அனுப்புகிறாரு அந்த செய்தியை. அந்த பெரும் முதலாளி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ராத்திரியோட ராத்திரியாக போய் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்து, இந்த ஆயில் கான்ட்ராக்டு எங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு 1 லட்சம் கோடி லஞ்சமாக தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்ட அந்த மந்திரி, ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த பணத்தை நீங்கள் எங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு 50% ஒயிட்லேயும் 50% பிளாக்லேயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, டன் அப்படின்னு சொல்லிட்டு டீலை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்தவர் இந்த 1 லட்சம் கோடியை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட ஒப்படைக்கணும் போது யார்கிட்ட ஒப்படைக்கலான்னா, சிபிஐயில் அதிகாரியாக இருந்து நேர்மையாக இருந்ததுக்காகவே ஜெயிலுக்கு போன நாகார்ஜுனா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இந்த சிஸ்டம் அவரை கைவிட்டதுனால, இந்த சிஸ்டத்து மேலேயும் இந்த கவர்மெண்ட் மேலேயும் கோபத்தில் இருக்கிறதுனால அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்றதுக்காக இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. வெளியே வந்தவர் இவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த 1 லட்சம் கோடி டீலை ஒரு நாளைக்கு வெளியே வந்துச்சுன்னா பெரிய சிக்கல் எல்லோரும் மாட்டிக்குவோம். இது நீங்கள் பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது. அதனால் நம்ம ஒரு 4 ஷெல் கம்பெனியை உருவாக்குவோம். அந்த ஷெல் கம்பெனி மூலமாக இந்த பணம் போனதா வந்ததா நம்ம டிரான்சாக்ஷன் காமிச்சிக்குவோம். இந்த 4 ஷெல் கம்பெனிக்கு டைரக்டராக ஒரு 4 பிச்சைக்காரங்களை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 4 பிச்சைக்காரங்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் தனுஷ். இப்போது இவங்க பேரில் ஐடென்டிட்டிலாம் க்ரியேட் பண்ணி இவங்க மேலே ஷெல் கம்பெனிலாம் உருவாக்கி டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தனுஷ் தப்பிச்சு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படி தான் இந்த படத்துடைய கதை. இப்போ நாம் சொன்னது இந்த கதையுடைய ஆரம்பத்தை மட்டும்தான். கதையுடைய ஆரம்பம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கார்ப்பரேட் முதலாளியுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்க ஒரு பிரச்சனையை அணுகிற விதம், இதெல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக நம்புகிற மாதிரியே இருந்தது. அதுக்கு பிறகு எப்போ தனுஷ் தப்பிச்சு ஓடினாரோ அப்பயே கதை நீட்டி நிமிந்து படுத்துருச்சு. அவர் தப்பிச்சு ஓட ஓட கதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் இல்லையா? கதை நகரவே இல்லை. கதை ஆரம்பித்த இடத்துலேயே தான் இருக்குது. அவர் மட்டும்தான் நகர்ந்து போயிட்டுருக்காரு. இந்த படத்தில் பெரிய பிரச்சனையை எந்த ஒரு கேரக்டருமே ஒழுங்காக வடிவமைக்கல. குறிப்பாக சொல்லப்போனால் மெயின் கேரக்டரு நாகார்ஜுனா கேரக்டரு, அவர் நல்லவரா கெட்டவரான்னு அவருக்கே தெரியல. அவரே குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா ஹீரோ கேரக்டரு, ஹீரோ அறிவாளியா முட்டாளா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவருடைய நோக்கம் என்னன்றது நமக்கு புரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா கேரக்டரு, அது எதுக்குன்னே தெரியல. படத்தில் ஒழுங்காக இருந்தது ஓரளவுக்கு அந்த வில்லன் கேரக்டர் மட்டும்தான். அவன் தான் நினச்ச மாதிரியே போய்கிட்டு இருந்தான். அவனையும் கூப்பிட்டு திடீர்னு பிச்சைக்காரங்கன்னா என்னன்னு தெரியுமா, அவங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட கஷ்டம் தெரியுமா, நீ ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேற்றி பிச்சை எடுக்க வச்சு அந்த கேரக்டரையும் கேவலப்படுத்தி விட்டாங்க. நம்ம ஒரு ஷெல் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி, பெரிய கவர்மெண்ட் டீலிங், இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க, இந்த ஷெல் கம்பெனிலாம் எப்படி கண்டுபிடிச்சி ஹீரோ கம்பு சுற்ற போகிறாரு அப்படின்னு நினச்சி உக்காந்தா பிச்சைக்காரன் பிரச்சனை என்ன தெரியுமான்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க 3 மணி நேரத்துக்கு. படத்தை ஒரு 10 மணி நேரம் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இவருக்கு
3 நாளைக்கு முந்தி வரைக்கும் உட்காந்து ஒட்டை நறுக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டை நறுக்கின ஃபுட்டேஜே 3 மணி நேரத்துக்கு மேலே வருது. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பிச்சைக்காரங்களில் 3 பேருக்கும் ஃப்ளாஷ்பேக்கெலாம் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கெலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் 3 நீளமாக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க உங்களுக்கு. நாசர்லாம் ஒரு 2 ஷாட்டுக்கு தான் வர்றாரு. அந்த கேரக்டர்லாம் நிறையா வெட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் அந்த சயாஜி சிண்டே வருவார். அந்த ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு பாட்டு போய் வா நண்பான்னு ஒரு பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அது லாஜிக்காக பார்த்தா தனுஷை ஊரே தேடிக்கிட்டு இருக்காங்க, அவர் நடு ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரியல. மற்றபடி படத்தில் வில்லன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல. அதே போல் நாகார்ஜுனா கொடுத்த வேஷத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார். தனுஷ் அப்படியே தத்துரூபமாக பண்ணியிருந்தார். வழக்கம் போல் நல்லாவே நடிச்சிருந்தார். தனுஷ்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருவார், ஆனால் மேடன்னு வரும்போது கோட்டை விட்டுருவார். என்ன தான் டைலாகெல்லாம் பைகாட் பண்ணிக்கிட்டு பாடி லாங்குவேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்து தலைவர் மாதிரி வாயை கோணம் வச்சுட்டு பேசினா கூட நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இன்னும் கொஞ்சம் தலைவர் மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டு வரணும் தனுஷை பொறுத்தளவுக்கு. அதே போல் மற்ற நடிகர்கிட்ட என்ன பிரச்சனைனா, திரையில் ஒழுங்காக நடிக்க மாட்டானுங்க, மேடையில் கரெக்டாக நடிச்சிருவானுங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக ஆடியோ லான்ச்சுக்கு வந்தீங்களா, படத்தை பற்றி மட்டும் பேசுனீங்களா, அதோட போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் நம்ம ரெடியாக இல்லை. அதோட போயிட்டாங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் கண்டென்ட்டுக்கு எங்கே போகிறது? இப்போ பாருங்கள், ஒரு 4 நாளாக நல்ல கண்டென்ட் மாட்டிக்கிச்சு வகையாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் கார்ப்பரேட் கம்பெனி, பெரிய முதலாளி, ப்ரைவேட் ஜெட்டு, கோடி கோடியாக பணம், சுவிஸ் பேங்க்கு அப்படின்லாம் ஒரு வான வேடிக்கையெல்லாம் காமிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டியில் கொண்டாந்து படத்தை முடித்தாங்க. அதோட சோலி முடிஞ்சு. அப்படி தான். Asian Lifts for your homes and offices now available in easy EMIs.